இன்றைக்கு எரேமியாவுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும், எரேமியாவுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் வாசித்து ஒரு தலைப்பை எடுத்து சத்தியத்தை தியானிப்போம். எரேமியா 7:16, எரேமியா 11:14 வாசிக்க கேட்போம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. எரேமியாவுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டி இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு குறைவான ஒரு முகவரையை உங்களுக்கு சொல்லி சத்தியத்தை தியானிக்க போவோம். ஜெபத்தை கேட்க மாட்டேன் ஏன் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுக்கொள்ளலாம். ஜெபத்தை கேட்க மாட்டேன். நீ இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், மன்றாட வேண்டாம், கெஞ்சவும் வேண்டாம், நான் உனக்கு பதில் கொடுக்க மாட்டேன். நான் உன் ஜெபத்தை, உன் விண்ணப்பத்தை, உன் மன்றாட்டை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த ஜனத்துக்காக நீ ஜெபிக்கவே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று சொன்னதான எரேமியாவை பார்த்து, நீ இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவே வேண்டாம், ஜெபிக்கவே வேண்டாம், நான் கேட்க மாட்டேன், நான் உனக்கு பதில் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்றார். ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கெல்லாம் எடுத்துக்கொண்டால் அநேகர் தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தா செழிப்பின் அனுபவத்திலே அவர்களும் அவருடைய குடும்பங்களும் வாழ்ந்திருப்பதற்காக அநேக காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்து பேசுவார்கள். அவர்களுக்கு கஷ்டம் வந்த உடனே கஷ்டத்தின் மத்தியிலே அழுது ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் கஷ்டப்பட்டோம், கஷ்டப்படுகிறோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் முதலாவதாகவே அதை குறித்த சத்தியங்களை ஜனங்களுக்கு சொல்லி, இந்த கிறிஸ்தவ பாதைகளிலே இப்படிப்பட்ட விதத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும், இந்த மார்க்கம் இப்படிப்பட்டதான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக தங்களுடைய பிழைப்புக்கு ஏற்றபடி வெறும் ஆசீர்வாதங்களை குறித்து பிரசங்கம் பண்ணி கடைசியாக அவருடைய வாழ்க்கையிலே சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது தேவனை விட்டு விலகிறவர்களாய், தேவனை குறை சொல்லுகிறவர்களாக, தேவனுக்கு விரோதமான விதத்திலே செயல்படுகிறவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அதற்கு பிற்பாடு பல விதங்களிலே பிரயாசப்படுகிறார்கள். சில வேளைகளிலே தேவனுடைய ஜனங்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த விரும்பாமல் பல இடங்களிலே, பல சூழ்நிலைகளிலே ஊழியர்கள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு விடாதா என்பதாக நினைக்கிறார்கள். தவறல்ல. ஆனால் சில இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தாமல் தேவனால் சில காரியங்களை செய்ய முடியாது. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், இந்த ஜனத்துக்காக வேண்டுதல் செய்ய வேண்டாம், இந்த ஜனத்துக்காக மன்றாட வேண்டாம், இந்த ஜனத்துக்காக கெஞ்ச வேண்டாம். இவர்கள் ஆபத்து காலத்தில் நீ இவளுக்காக ஜெபித்து நீ இவளுக்கு எந்தவித ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொடுக்கும்படியாக நான் உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேன், ஜெபத்தை கேட்க மாட்டேன் ஏன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியத்தை தியானிக்க போறோம். அந்த 7ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்துக்குள்ள ஒரு 7 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். 7 காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு சொல்றார். ஏன் அப்படி இஸ்ரவேல் ஜனத்துக்காக நீ ஜெபம் பண்ணா நான் கேட்க மாட்டேன், அந்த ஜனங்களுக்காக நீ ஏற எடுக்கிற விண்ணப்பங்களை ஏன் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு 7 விஷயம் இருக்கு. இது நம்முடைய முதல்ல எழுத்தின்படி அதை சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலா நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் தியானிப்போம். சரியா? ஒரு சின்ன ஒரு பிரசங்கம் தான், பெரிய பிரசங்கம். ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட சமயத்துக்குள்ள நம்முடைய பிரசங்க குறிப்பை நம்ம முடிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். எரேமியாவுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில். அப்போ நீங்கள் உங்கள் கிரியைகளை நன்றாக ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தணும். இந்த மனுஷனுடைய கிரியைகள் சரியில்லாத கிரியைகளாக இருக்கிறது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் பலன் கொடுப்பேன். இன்னைக்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது நிறைய பேருடைய கிரியைகள் வித்தியாசமா இருக்கு. வேதத்தில் வாசிக்கும் போது உபாகம் 9:21 வாசித்தா பாவ கிரியைகள் அப்படின்னு பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு. ஆராதனையில நம்ம அந்த பாவ கிரியைகள் வாசிங்க. உபாகம் 9:21 உங்கள் பாவக்கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை உங்கள் பாவக்கிரியைகள். பாவம் என்கிற வார்த்தைக்கு லெக்கை தவற விடுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு.
இப்ப பாவ கிரியைகள், உங்கள் கிரியைகளை நன்றாக நீங்க ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5வது வசனத்துல உங்கள் வழியையும் உங்கள் கிரியைகளை நன்றாய் சீர்படுத்தி, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளை நன்றாய் சீர்படுத்தி. நம்முடைய கிரியைகள் நம்முடைய வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். உபாகமத்தில் வாசிக்கும் போது 28:20 வாசிக்கும் போது துர்க்கிரியை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம். ஆமா, துர்க்கிரியைகள். உபாகமத்தில் 31:29 வாசித்தால் கர்த்தரை கோபப்படுத்துகிற கிரியைகள். வாசிங்க. என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படி. ஆமா, தேவனை கோபப்படுத்துகிற கிரியைகள். சங்கீதம் 14:1 வாசிக்கும் போது அருவருப்பான கிரியைகள். தேவனல்லே என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அருவருப்பான கிரியைகள். சங்கீதம் 106:39-35. சங்கீதம் 106:35-39 வாசிக்கும் போது ஜாதிகளுடைய கிரியைகள். வாசியா. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் ஜாதிகள், உலக பிராரமான ஜனத்தினுடைய கிரியைகள். சங்கீதம் 141:4 வாசிக்கும் போது ஆகாமிய கிரியைகள். வாசிங்க. அக்கிரமம் செய்கிற மனுஷருடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரசங்கி 8:14 வாசிக்கும் போது பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயான காரியமும் உண்டு, அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல. ஆமா, துன்மார்க்கரின் கிரியை. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்ததான துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லியிருக்கு. துன்மார்க்கருடைய கிரியைகள். எவ்வளவுதான் கூட்டங்களுக்கு வந்தாலும், எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும், அவளுடைய வாழ்க்கையிலே திருந்தாத ஒரு அனுபவம் தான் அந்த துன்மார்க்கனுடைய அனுபவம். இது 7 குறிப்புகளுக்கு விளக்கம் கொடுத்தோம்னா நேரம் சரியா. நம்முடைய லைஃப்ல நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்க்கணும். உங்கள் வழியை உங்க கிரியைகளை நன்றாக சீர்படுத்துங்கள். இன்னைக்கு அநேகர் நாங்கள் என் போன்ற ஊழியர்கள்லாம் மற்றவங்களை சரிப்படுத்துறதுதான் நினைக்கிறோமே தவிர எங்களுடைய வழியை சரிப்படுத்துறதுக்கு விரும்பவில்லை. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை உய்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், சத்தியத்தின் வெளிச்சத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கு, நம்முடைய செய்கை எப்படி இருக்கு, நம்முடைய வாஞ்சிகள் எப்படி இருக்கு, நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அப்படின்னா நம்ம தீமைக்கு ஏதுவான பல காரியங்கள் நம்முடைய லைஃப்ல நடந்ததை கூட மறுபடியும் நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய வழிகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய கிரியைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய எண்ணி முடியாத ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நம்ம கிரியைகள்லாம் ரொம்ப ஒன்று தேவண்டிப்பா. அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய கிரியைகளுக்கு ஒரு பலன் இருக்குது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் எண்ணி முடியாத ஊழியர்கள் இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிறதில்லை. நீங்க எப்படி வாழலாம், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இருக்கலாம். உலக பிராரமான ஜனங்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு லஞ்சம் வாங்கி தேசத்தை கொள்ளையடிச்சு பல விதத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இருக்கலாம். சங்கீதம் 73 அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. இருக்கலாம். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் அப்படி கிடையாது. வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிலர் நான் எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நாங்கள் எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க தேவன் வேதத்தில் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. தேவனை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிரியைகள் வெளிப்படணும். தெய்வீகமான தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் கிரியை வெளிப்படணும். இயேசு சுகமாக்குறான்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுகமாதலின் கிரியை ஜனங்களுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். மருந்து மாத்திரம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பிரசங்கிக்கிறனா ஜனங்கள்ட்ட காணிக்கை எதிர்பார்க்காம, ஜனங்கள்ட்ட தசம பாகத்தை எதிர்பார்க்காம, ஜனங்களை காணிக்கைக்காக தசம பாகத்துக்காக பயமுறுத்துற பிரசங்கம் பண்ணாம தேவனை சார்ந்து வாழ்கிறத ஜனங்கள் பார்க்கணும். அந்த கிரியை பார்க்கணும். இன்னைக்கு அது இல்லை. நம்ம அடிக்கடி சொல்றது போல பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள் போல என்பந்த ஊழியர்கள் நாங்கள் மாறிட்டு இருக்கிறோம்.
வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறு ஏற்கும், ரெண்டையும் கர்த்தர் அழிய பண்ணுவான்னு சொன்ன போல வயிற்றுக்காக இந்த உலகத்துக்காக என்கிற விதத்தில் சத்தியத்தை கொண்டு வந்துட்டோம். இப்ப நம்முடைய கிரியைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய கிரியைகள் பாவ கிரியைகளா இருக்கிறதா? நம்முடைய கிரியைகள் துர்க்கிரியைகளா இருக்கிறதா? நம்முடைய கிரியைகள் தேவனை கோபப்படுத்துகிற கிரியைகளா இருக்கிறதா? நம்முடைய கிரியைகள் அருவருப்பான கிரியைகளா இருக்கிறதா? நம்முடைய கிரியைகள் ஜாதிகளின் கிரியைகளா இருக்கிறதா? எல்லாம் பெந்தகோஸ்தே பிள்ளைகளை கூட எடுத்து பாருங்க, பெந்தகோஸ்தே ஜனங்களை எடுத்து பாருங்க, பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் எடுத்து பாருங்க, ஜாதிகளின் கிரியைகளை கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஜனமும் உடுக்கிறது போல எல்லா ஜனத்தின் அருவருப்புக்கு ஏதுவான வஸ்திரங்களை உடுக்கிறாங்க, அருவருப்பான செயல்களை செய்யறாங்க. உலகத்தில் பலரும் பல விதத்தில் உடுத்துட்டு போலாம். நம்ம தெய்வ பிள்ளைகள் எல்லா விதத்திலும் நாங்கள் எங்களை தெய்வ ஊழியர்களை விளங்க செய்கிறோம். நகை போடுற கிறிஸ்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாலி செயின்ல ஒரு புறாவை போட்டுறாங்க. நாங்க கிறிஸ்தவங்க காட்டுறதுக்கு ஒரு கிராஸ போட்டுறாங்க. ஆனா வஸ்திரத்தில் ஒரு நகையில கூட தங்களை நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் அப்படிங்கிறதா காட்டுறதா நாங்க கிறிஸ்தவங்க காட்டுறதுக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க, வச்சு போடுறாங்க. ஆனா வஸ்திரத்தில் உலகத்தான் எவ்வளவு கேடு கட்டவனா வாழ்கிறானோ அது போல உள்ள ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க. ஜாதிகளின் கிரியை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம பிள்ளைகள் 4 பிள்ளைகளை போல வளர்க்கப்படக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் ஏசப்பாவுடைய பிள்ளைகளா வளர்க்கப்படணும். நம்முடைய பிள்ளைகள் ஏசப்பாவுடைய பிள்ளைகளா வளர்க்கப்படணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த நாட்கள்ல எவ்வளவுதான் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாலும், எத்தனை உபவாச ஜெபத்துக்கு வந்தாலும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படலையே, அது காரணம் என்னன்னு பார்க்கணும். நம்முடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தின் வழிகள் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு பிள்ளைகளை எடுத்து பார்த்தா பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய கஷ்டம் தெரிகிறது இல்லை, குடும்பத்தின் நிலவரம் தெரிகிறது இல்லை. இருந்த இடத்துல இருந்தே செல்போனை நோண்டி எல்லா இடத்துலையும் ஆர்டர் போட்டுருவாங்க. அது கேஷ் பே ஆர்டரா போட்டுருவாங்க. கையில காசு இருக்காது, வந்து திருப்பி காசு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும். கண்ட பொருட்களை வாங்குறது, கண்ட காரியங்களை வாங்குறது, இதெல்லாம் ஜாதிகளின் கிரியை. இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்து நம்ம வாழ்க்கையில தோத்து போக கூடாது. அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிற ஜனங்களுக்காக ஊழியர்கள் ஜெபித்தால் அது பிரயோஜனப்படாது. நீ இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், மன்றாட வேண்டாம், கெஞ்சவும் வேண்டாம், நான் பதில் கொடுக்க மாட்டேன். நம்முடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க எந்த அளவுக்கு இந்த வசனத்தை உணர்றீங்க, இந்த வசனத்தை எவ்வளவு ஒத்துக்கொள்றீங்கன்னு தெரியாது. நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு ஏமாற்றி பிழைக்கிற விதத்துல தான் ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார்னு சொன்ன உடனே ஒரு குலுக்கம் வர்றது நமக்குள்ள ஆண்டவர் வந்ததுக்கு குலுங்கணும். கர்த்தர் நம்முடைய மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார், உடனே ஒரு குலுக்கம். கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு குலுக்கம் வரணும். இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஊழியர்களால மைண்ட் வாஷ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வகையா சொல்ல போனா நம்ம மூல செலவு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். காரணம் ஊழியக்காரங்க தான். திருப்பி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எங்க சுகமாகுது, எங்க விடுதலை கிடைக்கி, எங்க ஆசீர்வாதம் கிடைக்கி? கடனாவே இருக்குது, பிரச்சனையாவே இருக்குது, சோதனையாவே இருக்குது. தேவனுடைய செயலின் மகத்துவம் காணப்படல, வெளிப்படல. ஒரு காலத்தில் பெந்தகோஸ்தே மார்க்கம்னு சொன்னா விடுதலையின் மார்க்கமா இருந்துச்சு. பெந்தகோஸ்தே கோயிலுக்கு வந்தாச்சுன்னா சுகம் கிடைச்சது, பிரச்சனை தீர்ந்துச்சு, வேதனை மாறிச்சு, சந்தோஷம் கிடைச்சது. எவ்வளவு சோதனையில் ஆண்டவர் ஆச்சரியப்படாத வழியை ஏற்படுத்தினாங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டது போல, பள்ளத்தாக்கு எங்கு வாய்க்கால்கள் வெட்டுங்க, தண்ணீர்னால் நிரம்பும் என்று சொன்னது போல, இதோ புதிய காரியத்தை செய்கிறது, இப்பொழுதே தோன்றும் என்று அறியீர்களா? வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னது போல தேவனுடைய வழிகள், கிரியைகள் இருந்துச்சு. இன்றைக்கு இல்ல. ஏன்னா ஒன்று ஊழியர்களால ஜனங்கள் மூல செலவு செய்யப்பட்டது போல, ஜனங்கள் மாயான விதத்தில் வெறும் ஜீவனற்ற வார்த்தைகளை கேட்கக்கூடிய நயவசனிப்பான வார்த்தைகளின் அனுபவத்துக்கு வந்துட்டாங்க. ஜீவியத்தை சரிப்படுத்த விரும்புகிறது இல்லை. உங்கள் வழிகளை உய்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். ஒரு ஒரிஜினல் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையில ஒரு ஊழியக்காரங்க இருந்தா நீதியை குறித்தும் அப்படிதானே சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து
உணர்த்துவார். ஜீவியத்தை சரிப்படுத்தினா போதும். இருதயத்திலே சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள் தேவனை கர்த்தர் நம்முடைய ஜீவியத்துக்குள்ள நம்முடைய குடும்பத்துக்கு வந்துட்டா குறைவே இருக்காது. சின்ன வயசுல கற்றுக் கொடுத்தாங்க, இயேசு வந்த வீட்டிலே என்ன சந்தோஷம். ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்திலிருந்து ஒரு சிலருடைய கிரியைகள் எப்படி இருந்திருக்கு, அதுக்கு பலன் எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு எடுத்து சொல்லும் போது புரியும். வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 3-4 வாசிங்க. 2 ராஜாக்கள் 20:3-4 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்திருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுன்ட்டு வந்து உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு, கர்த்தர் என்ன செய்ய போறாரு, கூட்டு போக போறார். மேல உள்ள வசனத்தை வேணா வாசித்து பாருங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இதுவாய். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். இங்க ஒரு செயல் நடக்குது. அந்த செயலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல என்ன தேவைன்னா நம்முடைய வழிகள் நம்முடைய கிரியைகளை சரிப்படுத்தும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். நம்முடைய வழிகளை சரிப்படுத்தணும். குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறையுது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, காரியம் இருக்குன்னா நம்ம உட்கார்ந்து நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு சுத்திகரிப்பின் வேலை நடக்கணும். இங்க ஆண்டவர் எசேக்கியா ராஜாட்ட சொல்றான், ஏசாயா தீர்க்கதரிசி அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தப்பா, நீ செத்து போக போறா. 3வது வசனத்துல ஆண்டவர்ட்ட சொல்றான், வாசிய. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்தேன். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். சில நிறைய காரியங்கள் இருக்கு. ஆலயத்தின் கதவுகளை திறந்தார், விளக்கு கொளுத்தினார், பஸ்கா ஆசரிக்கும்படியா செய்தார். இப்படி நிறைய நல்ல விஷயங்களை ஆண்டவருக்காக அவர் அந்த தேசத்துல செய்தார், யூதா தேசத்துல. இப்ப அதை அவர் நினைவுபடுத்தினார். ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் நல்ல காரியத்தை செய்திருக்கேன். 4வது வசனத்துல என்ன நடக்குது? ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது. பாதி தூரம் கூட போகல, அரண்மனையில சொல்லிட்டு அரண்மனையுடைய முழு கேட்டு கூட என்ன செய்யல, தாண்டல. பாதி தூரம் வரும்போதே மறுபடியும் ஆண்டவர் ஏசப்பா அவனுக்கு சொல்றாங்க, தேவன் அவங்களுக்கு சொல்றாங்க, ஏசாயா நீ போய் சொல்லு, வாசியா. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 3ஆம் நாள்ல நீ ஆலயத்துக்கு போவா. உன் நாட்களோட 15 வருஷம். பாத்தீங்களா, கிரியைகளுக்கு பலன் இருந்துச்சா இல்லையா? கிரியைகளுக்கு பலன் இருந்துச்சா இல்லையா? நீ என்ன அளவின்படி அளக்கிறியா அந்த அளவின்படி நான் உனக்கு அளப்பேன். எப்படி வாழலாம், எப்படி இருக்கலாம்? இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் வாழ்றதுக்கு ஒரு முறை இருக்கு, ஜீவிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, செய்யறதுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கு, அதை தான் செய்யணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அவர் தன்னுடைய கிரியைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. 15 வருஷம் ஆண்டவர் கூட கொடுத்தாங்க. வேதத்தில் வாசிக்கும் போது தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 வாசித்தா. தானியேல் 6:22 வாசித்தா, வாசிங்க. சிங்கங்கள் என்னை செய்துபடுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே நின்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக என் கிரியைகள் நல்ல கிரியைகளா இருந்துச்சு. அடுத்து சொல்றாங்க பாருங்க, நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அவருக்கு முன்பாக, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு. தேவனுடைய வேலையிலையும் கரெக்டா இருந்திருக்கிறார். ஜெபிக்கிறது மற்றும் உள்ள வேலைகள் எல்லாம் கரெக்டா, அந்தி சந்தி மதியான வேலைகளையும் கரெக்டா 3 வேளை நல்லா ஜெபம் பண்றார், இடைவிடாம ஆராதிக்கிறாங்க. அதே நேரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்திலையும் என்ன செய்யல, நீதிகேடு என்ன செய்யல. கிரியையின் பலன் என்ன? சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டுச்சு. கிரியைக்கு பலன் இருந்தா இல்லையா? பலன் இருக்கா இல்லையா? பலன் இருக்கா இல்லையா? எண்ணி முடியாத ஊழியக்காரங்க இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு திரிகிறாங்க. எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். அது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். தம்முடைய ஜனம் தம்முடைய பிள்ளைகள் சொன்னா அவங்கள்ட்ட சில கிரியைகளை தேவன் எதிர்பார்க்கிறார்.
வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசித்து 6வது வசனத்தை வாசித்தா. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார். 100க்கு அதிபதிக்கு வேலைக்காரனா ஆண்டவர் சுகமாக்குறதுக்கு அவன்கிட்ட நற்கிரியைகள் இருந்துச்சா இல்லையா? அவன் ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்தான்னு சொல்றாங்க. நீங்க அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. 5வது வசனத்துல அப்படி சொன்ன உடனே 6வது வசனத்துல ஒரு வார்த்தை எழுதியிருக்கும் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது இயேசு எப்பொழுது என்ன சொன்னாங்க? அவர் ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கான்னு சொன்ன போது அப்பொழுது ஆண்டவர் புறப்பட்டார். அல்லேலூயா. கிரியைக்கு பலன் இருக்கா இல்லையா? இருந்திருக்கா இல்லையா? ஒரு 100க்கு அதிபதியின் கிரியைக்கு பலன் இருந்துச்சா இல்லையா? கிட்ட போன உடனே அவன் சொல்றான், அடுத்த கிரியை, நான் இப்படி இருக்கிறேன், நீங்க என்ன என் வேலைக்கார, நீங்க சொன்னா என் வேலைக்காரனுக்கு என்ன செய்யும்? சோண்டு. கிரியை கிட்ட நடந்துச்சா நடக்கலையா? வேலைக்காரன் ஆண்டவர் பார்க்கல, 100க்கு அதிபதியை பார்க்கல. அவனுடைய கிரியை சொன்ன உடனே அப்பொழுது, ஆமா, அந்த 6வது வசனத்தை மறுபடியும் ஒருக்கா வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். கிரியைக்கு பலன் இருக்கா இல்லையா? உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்துங்கள். தெய்வ ஊழியர்கள் ஜெபிக்கிற ஜெபம், சபையில ஜெபிக்கிற ஜெபம், உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில செயலாய் மாற வேண்டுமானால், அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்? சரிப்படுத்தப்பட வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் குறித்து வேதத்தில் வாசிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும் போது வாசிய. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 வாசிய. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே பரிசுத்த நாமத்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது 12 வாசல்கள் அவருடைய நாமம் என்ன செய்யுமா? எழுதப்பட்டிருக்குமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எழுதும் போது சொல்றார், அப்போஸ்தலர்கள் அஸ்திபார கற்களாய் இருக்கிறார்கள். ஒரு பிரதிஷ்டையா கர்த்தருக்காக ஊழியம் செய்து வரக்கூடியவர்கள் கிரியைகளுக்கு பலன் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு அன்னக தத்துவ ஊழியம் செய்கிற ஒரு தெய்வ ஊழியர்களா இருக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கிற பணம், பொருள், சொத்து, சுகம், வீடு, நிலம், பொருள், சொத்து, குடும்பம் எல்லாத்தையும் வெறுத்து விட்டு தேவனை பின்பற்றவர்களுக்கு பரலோகத்தில் பிரதிபலன் இருக்கு. அல்லேலூயா. கிரியைக்கு பலன் இருக்கா இல்லையா? இருக்குது. 12 சிங்காசனத்தில் இருப்பீங்க, உயர்ந்த இடம். அவங்க இந்த பூமியில வெறுத்து விட்டு வாழ்ந்ததற்குரிய பலன் தான் அது. அப்போஸ்தலர் நாமங்கள் 12 வாசல்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. அப்போஸ்தலர் அஸ்திபார கற்களாய் மாறுகள். கிரியைக்கு பலன் இருக்கா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில சின்ன சின்ன விஷயத்தை கூட கர்த்தருக்காக விட்டோமானா, வெறுத்தமானா, வேண்டாம் நீ ஒதுக்கணுமானா அதுக்கு ஒரு பிரதிபலன் இருக்கு. அல்லேலூயா. நகை போட மாட்டேன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வெள்ளை துணி கட்டுறேன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பலன் இருக்குது. ஒரு பூ வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆடம்பரமான வஸ்திரம் தரிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, தலைமுடிக்கு டை அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரதிபலன், அதுக்கு ஒரு பலன் இருக்கு. உபவாச ஜெபத்திலிருந்து ஒவ்வொரு ஜெபங்கள், ஒரு காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் இருக்கு. சின்ன சின்ன விஷயமானாலும் சரி, என் நாமத்தின் நிமித்தம் ஏதோ விட்டால் அதுக்கு 100 பலன் இருக்கு. அல்லேலூயா. கிரியைக்கு பலன் இருக்கானா? இல்ல, இருக்கு. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6, 9, 10 வாசிக்கும் போது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6, 9, 10 வாசிக்கும் போது வாசிங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறது போல உள்ள இவருடைய செயல்களால் அவங்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் எழுதிட்டு 9, 10 வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் என்ன எழுதுகிறார்? வாசிங்க. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும், பிரியமானவர்களே, உங்களுடைய செயல்கள்ல இப்ப குறைவுகள் இருந்தாலும் உங்கள்ட்ட என்ன ஒரு சில காரியம், நல்ல காரியம் இருக்கு. என்ன இருக்கு? வாசிங்க. நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம்.
வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பலன் இருக்கா இல்லையா? கிரியைக்கு பலன் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஜீவியத்துல குறைவு, புதுப்பிப்பது கூடாத காரியம்னு சொல்லி இருக்கு. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கிரியை இருக்குது. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாய்ப்பட்ட கிரியைகளுக்கெல்லாம் என்ன செய்யறாரு ஆண்டவர்? ஆமா, நீங்க செய்து வர்ற நன்மைகளை மறந்து போறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்ப கிரியைகளுக்கு பலன் இருக்கான்னா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10, 11, 21 இருந்து 25 வரைக்கும் வாசித்தா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10, 11 வாசிட்டு 21 இருந்து 25 வரைக்கும் வாசிங்க. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். 25வது வசனம் 21 இருந்து வாசியா. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் 25வது வசனத்தை வாசியே. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டாங்களா? பொருத்தனை பண்ணி இப்ப பிள்ளையை கொண்டு விட்டாச்சு. நல்லா கவனிச்சுக்கலாம். 1ஆம் அதிகாரத்துல பொருத்தனை பண்ணாங்க. 1ஆம் அதிகாரத்துல 21 இருந்து 25க்குள்ள அந்த பொருத்தனையின்படி அன்னாள் பிள்ளையை கொண்டு எங்க விட்டாச்சு? ஆலயத்துல விட்டாச்சு. 2ஆம் அதிகாரத்துல வரும்போது 20-21 வாசித்தா. 2ஆம் அதிகாரம் 20-21 வாசித்தா. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். கடாட்சித்தாரா? கடாட்சிக்கலையா? நினைச்சாரா? நினைக்கலையா? ஆமா. கிரியைக்கு பலன் கிடைச்சுதா? கிடைக்கலையா? ஒரு பிள்ளை தந்தான் ஆலயத்துல கொண்டு விடுவேன்னு சொன்னாங்க, விட்டாங்க. விட்டதுக்கு எத்தனை பிள்ளைகள் கிடைச்சி? கிரியைக்கு பலன் இருக்கா இல்லையா? இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத்துடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12, 18 வாசிதா. ரூத்துடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12, 18 வாசிதா. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனை உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அவளுடைய கிரியை எல்லாம் சொல்றாரு. இப்ப 12ல என்ன சொல்றார்? வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழாய் வந்தடைந்த உனக்கு அவர் நிறைவான பலனை. கிரியைக்கு பலன் உண்டா கிடையாதா? இருக்கா இல்லையா? 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் மாமியாருக்கு அவன் என்ன செய்தான்னு பாருங்க. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். கொடுத்தாளா? கொடுக்கலையா? தான் சாப்பிட்டு போக மீதி வச்சிருந்ததையும் கொண்டு வந்து மாமிக்கு என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. அல்லேலூயா. கிரியைக்கு பலன் இருக்கா இல்லையா? அப்போ நம்முடைய லைஃப்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், மன்றாடவும் வேண்டாம், கெஞ்சவும் வேண்டாம். நான் கேட்க மாட்டேன், ஜெபத்தை கேட்க மாட்டேன். ஏன்? தலைப்பு பேர் என்னது? ஜெபத்தை கேட்க மாட்டேன். ஏன்? நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிறைய இருக்கு. சரியா? நம்ம 6 காரியத்தை ஒரு 2 லைன்ல நம்ம சொல்லி முடிக்க போறோம். 2வது, ஒரு தேவனுடைய பிள்ளை முதல்ல நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். நம்முடைய வழிகளை உய்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும். 2வது என்ன செய்யணும்? வாசிங்க அந்த வசனத்தை. எரேமியா 7ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து. மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்க்கணும். மனுஷனுக்கு இருக்கிற வழக்கை என்ன செய்யணும்? ஆமா. இது எதை காட்டுகிறது? ஐக்கியத்துக்கு விரோதமாக இருக்கிற பகை, கசப்பு, வைராக்கியம், குறை சொல்லுதல், முறுமுறுத்தல், முறையிடுதல், இந்த அனுபவம் எல்லாம் மாறணும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்றது, முறுமுறுக்கிறது, முறையிடுறது, பகை, கசப்பு, வைராக்கியம், காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. சிலரை பார்த்தா சிலருக்கு பிடிக்காது, சிலரை பார்த்தா சிலர் திரும்பிக்கிடுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட அனுபவங்களே இருக்கக்கூடாது. மாமியாரை பார்த்தா மருமகளுக்கு பிடிக்காது, மருமகளை பார்த்தா மாமியாருக்கு பிடிக்காது. என்ன குசும்பு புத்தியா இருக்கிறாங்க பெண்கள் இனத்தில் இந்த மாமியார் மருமகளை. அப்பா தெய்வமே, இந்த ரெண்டு இனமும் இல்லைன்னா பெண்கள் இனம் எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பெண்கள் இந்த மாமியார் மருமகளுங்கிற இனத்தை மட்டும் எடுத்துட்டா போதும், பெண்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த ரெண்டு கூட்டத்துக்கு இடையில மாட்டிட்டு பாவம் அந்த பையன் படாத பாடுபடுறான். படாத பாடு என்ன செய்யறாங்க? படுறாங்க. ஒவ்வொரு பையனும் படாத பாடு ஏசப்பா. ஒவ்வொரு புருஷமாரும் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கட்டும் ஆண்டவரே, ஏன்னா என் மனைவியை போல எனக்கு பிறக்கிற பொம்பளை பிள்ளை என்ன நேசிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. அப்படின்னு என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன், ஒரு சகோதரனுக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள் பிறந்துச்சு. அந்த சகோதரி நல்ல கேக்கு லட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா களி கூர்ந்தாங்க. புருஷனார் ஒன்றும் பெருசா கொண்டாடல. 3வது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. புருஷனார் ஆபரேஷன், அது ஆஸ்பத்திரி ஃபுல்லா லட்டு கேக்கு பயங்கர திருவிழா மாதிரி கொண்டாடினாரு. மனைவி கேட்டாங்க என்னன்னு சொல்லி, இல்ல நீ எப்படி உங்க அப்பா அம்மாவுக்கு ஆதரவா இருக்கிறீ அது போல எனக்கும் ஆதரவா இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கேன்னு சொன்னாராம். மனுஷனுக்கு இருக்கிற வழக்கை சரிப்படுத்தணும். யாருக்கும் கசப்பெல்லாம் இருக்கக்கூடாது. மாமியார் மருமா சண்டை உள்ள 2 பேரையும் கொண்டு பரலோகத்தில் வச்சா எப்படி இருக்கும்? நம்ம அடிக்கடி தமாசா ஒரு காரியத்தை சொல்லிட்டு போம். ஒரு சபையில் ஒரு மாமியாரும் மருமகளும் இருந்திருக்கிறாங்க. ஒரு மாமியாரும் மருமகளும் இருந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமான அந்த சபையில் மாமியார் எழும்பி சாட்சி சொல்லுது. சோதனை, போராட்ட, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்து கிருபையில் நிலைக்கேன்னு சொல்லி பாட்டு பாடி என்ன செய்யறது? சாட்சி சொல்லுது. இப்படி ஒரு பாட்டை பாடி சாட்சி சொல்ல, இவங்க சாட்சி சொல்லி 2 சாட்சி நின்ன பிற்பாடு இவங்க பாட்டு பாடுறது. என்ன பாட்டு? வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அழித்தே. இவங்க மாமியார் என்ன பாட்டு? சோதனை, போராட்டம் அப்படின்னு சொல்லி மருமகளால் வரக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு பாட்டு. மருமக என்னது? வெள்ளம் போல் நிந்தை. 2 பேரையும் ஜோமணி தான் அந்த பாஸ்டர் அந்த சபையை விட்டு விரட்டி இருக்கிறார். ஐக்கியம் இல்லாத ஒரு நிலவரம். ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப நல்ல ஐக்கியத்துக்கு ஏதுவாய் தெய்வ பிள்ளைகள் இருக்கணும். அல்லேலூயா. மனதளவுல கூட கசப்புகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கூடாது. யாதொரு கசப்பான வேர் நமக்குள்ளே முளைத்தெழும்பி கிருபை நம்ம இழந்து போகாதபடிக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. கசப்பு, வைராக்கியம், மாம்சீகமான வைராக்கியம், பகை உணர்வுகள், வெறுப்புணர்வுகள், முறுமுறுத்தல், முறையிடுதல், இதெல்லாம் இருக்கவே கூடாது. மனுஷருக்கு இருக்கிற வழக்குகளை சரியா தீர்க்கணும் தேவனுடைய பிள்ளைகள். 3வது எரேமியா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தா. எரேமியா 7:6 வாசிங்க. பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும். ஆமா, 3 கூட்டத்தை ஒடுக்க கூடாது. முதல்ல யாரு? பரதேசின்னு அர்த்தம் என்ன? எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 9-13 வாசிக்கும் போது, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 9-13 வாசிக்கும் போது வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆமா, பரதேசின்னு அர்த்தம் என்ன? ஒண்ணில்லாத ஒரு வாழ்க்கை, ஒண்ணுமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கை அது காட்டுகிறது. ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. பரதேசியின் வாழ்க்கை என்பது எளிமையான வாழ்க்கை. ஆபிரகாமுக்கு சொத்து சுகம் எல்லாம் இருந்துச்சு, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. கூடாரங்களிலே வாசம் பண்ணினான். அல்லேலூயா. கொஞ்சம் பணம், கொஞ்சம் பொருள், கொஞ்சம் அழகு, கொஞ்சம் அந்தஸ்து, கொஞ்சம் கலர், கொஞ்சம் அப்படி உடம்பெல்லாம் வச்சு அப்படி கொஞ்சம் முடி இடியெல்லாம் இருந்துட்டு நம்ம அடிக்கடி சொல்றே போல இப்படி இழுத்து பார்ப்பான். நம்ம அடிக்கடி சொல்றே போல முடி இருக்கிறவங்களே இல்லாதவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முடி இல்லாதவங்க வீட்டுக்குள்ள இருக்க கண்ணாடிக்கு முன்னால வச்சு தலைச்சி விட்டு வந்துருவாங்க சகோதரிமார். முடி இருக்கிறவங்க வீட்டுக்கு வெளியே வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டுபிடிச்சிடலாம். முடி இல்லாதவங்க யாராவது வெளியே நின்று தலை சீவுறதை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல.
நம்ம சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க பார்க்கல. முடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக என்ன செய்வாங்க, வெளியே வந்தனாலும் அப்படியே கையில் எடுத்து வச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கவனிச்சு, நான் கவனிச்சிருக்கிறேன். என்ன பாருங்கள், நம்ம சிஸ்டர் சாட்சி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்து 2 சாட்சி கிடச்சாச்சு, 3 சாட்சி 2 சாட்சி 3 சாட்சி கிடச்சி. நீ பாருங்க, அந்த முடி இருக்கிறவங்க அப்படி அந்த முன்னுக்கு வந்து நின்றுனாலும் அப்படி அதை தும்பெல்லாம் அப்படி இது செய்வாங்க. இல்லாதவங்க என்ன செய்வாங்க, வேதனையோடு கண்ணாடிக்கு முன்னால் சரி பரவாயில்ல செம்மறியாட்டுக்கு வால் மாயிருக்குன்னு சொல்லிட்டு வாரது போல் ரப்பரை போட்டு சரி நமக்கு அமைஞ்சே நமக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்திருவாங்க, குதிரைக்கு வால் மாயிருக்கிறவங்க வெளியே கொண்டு வந்து வச்சு அழகாக விளைச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் போல முடி இருந்தால் போதும், கொஞ்சம் போல கலர் இருந்தால் போதும், கொஞ்சம் போல இது இருந்தால் போதும், கொஞ்சம் போல பணம் இருந்தால் போதும், ஒரு கை கீழ்ஸை போட்டுக்கிட்டு அது நடக்கக்கூடிய நடையை பார்க்கணும். இங்கே ஏற்கனவே முதுகுவலி தாங்காமல் இருக்கும், அதில் அந்த கை கீழ்ஸை போட்டுட்டு ஒரு நடை. உள்ள செருப்பை போட்டு நடந்தாலே நமக்கு அந்த செருப்பை போய் பார்த்தா இப்படி தேஞ்சி வள்ளமாயே கிடக்கும். அதில் இதை போட்டு நடக்கிறது கிடையாம அது பாதியில் கயிறத்தை மாதிரி அத்து திருப்பி அது பாதியில் செருப்பை கலத்தி பைக்குள்ளே வச்சு கொண்டு வர வேண்டியிருக்கு. எளிமையான வாழ்க்கை. அல்லேலூயா. பரதேசிகளை என்ன செய்யக்கூடாதா, ஒடுக்கூட. எழுத்தின்படியே பரதேசிகளை ஒடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த பரதேசி வாழ்க்கைங்கிறது 1 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தா பேதுரு அப்போஸ்தலன் அந்த நிருபத்தை எழுதும்போது சொல்லார், பரதேசிகளுக்கு எழுதுகிறது. வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, பரதேசிகளுக்கு எவ்வளவு பணம், எவ்வளவு பொருள், எவ்வளவு சொத்து, எவ்வளவு வசதிகள் வந்தாலும் ஒரு நார்மல் லைஃப் அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, காட்டிக்கிடக்கூடாது. பணத்தையும் பொருளையும் வச்சுக்கிட்டு அதுக்கேற்றத்தக்க ஒரு ஸ்டைலையும் காட்டிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே திரியக்கூடாது. கவனமாக இருக்கணும். பரதேசியினுடைய வாழ்க்கை என்ன செய்திடக்கூடாது, ஒடுக்கிடக்கூடாது. நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஒரு காலத்தில் இப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்தவங்க எல்லாம் விசுவாசிகளோடு தங்கக்கூடிய இடத்துல, விசுவாசிகள் கூட தங்குற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பணமும் பொருளும் சொத்தும் சுகமும் வந்து ரூமில் பார்த்தா விலையேற பெற்ற பொருட்களும் பணமும் இருக்கிறதுனால ரூமுக்குள்ள எங்க பணம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவு பணங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு விசுவாசி ரூமுக்குள்ளே போக முடியாது, வெளியே வச்சு பேசி அனுப்பிடுறாங்க. எனக்கெல்லாம் தெரியும், நான் ஊழியத்துக்கு போகிற காலகட்டங்களில் அந்த அசிஸ்டன்ட் பாஸ் ரூமில் போய் உட்கார்ந்தே பேசிக்கிட்டு இருப்போம். எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அவங்க பேசுவாங்க, நம்ம பேசுவோம். எவ்வளோ அது ஒரு பரஸ்பரமான உறவில் இருந்திருக்கு, ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஒரு சென்ட்ரல் பாஸ்டர் பார்க்கறது பேசுறது அவ்வளோ எளிமையாக ரொம்ப ரொம்ப எளிதாக இருந்திருக்கு. அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் ரொம்ப சீக்கிரமாக பார்த்துலாம் பேசிக்கலாம், எந்த கஷ்டமுமே இல்லை. இன்னைக்கு அந்த பரதேசியின் அனுபவம் இல்லை. நான் பரதேசியாய் தங்குற வீட்டிலே நான் இந்த பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. இன்னைக்கு தேவனுடைய வீடெல்லாம் பரதேசிகளுடைய வீடுகளா இல்லை. அல்லேலூயா. நாளைக்கு நம்முடைய சபை கட்டப்பட்டு இன்னைக்கு நல்லா தான் இருக்கு, கட்டப்பட்டு வரும்போது இது ஒரு பரதேசியின் வீடா தான் இருக்கு. அல்லேலூயா. பரதேசியின் அனுபவத்தை என்ன செய்யக்கூடாது, ஒடுக்கிடக்கூடாது. எழுத்தின்படியும் பரதேசிகளை ஒடுக்கக்கூடாது. பூமியில பணம் பொருள் சொத்து சுகம் இல்லாம எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க. ஒரு சபைக்கு கொஞ்சம் எல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு அப்படி ஜம்பு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை, கொடுக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, கொடுக்காதவங்களுக்கு ஒரு மரியாதை, இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதை, இல்லாதவங்களை நான் அற்பமாக நினைக்கிறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பரதேசிகளை என்ன செய்யக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. 5 திக்கற்றவர்களை ஒடுக்கக்கூடாது. 5 யாரை ஒடுக்கக்கூடாது, திக்கற்றவர்களை ஒடுக்கக்கூடாது. வாசிங்க. பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும். போதும். திக்கற்றவள் என்று சொல்லும் போது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தா ஒரு வசனத்தில் அப்படி கொண்டு வந்து ஜோடிச்சு கொண்டு போறோம். வாசிங்க 14:18. யோவான் சுவிசேஷம் 14:18 வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். திக்கற்றவன் என்று சொன்னால் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசப்பாவும். திக்கற்றவனை ஒடுக்கக்கூடாது. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை திக்கற்றவனுடைய வாழ்க்கை.
உபாகமத்துல எல்லாம் வாஸ்து பார்த்தா பரதேசிகளையும் திக்கற்றவனை விதவையும் நீ ஆதரிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், அவளுக்கு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்கேற்ற விதத்தில் நிறைய வார்த்தை இருக்கும். திக்கற்றவன் என்று சொன்னால் ஒரு அனாதையாக எடுத்துக்கொள்ளலாம். திக்கற்றவன் யாரும் இல்லாதவன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் திக்கற்றவன் என்று சொன்னால் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. பாடுகிறோம், தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அப்படி பாடக்கூடாது. சுகருக்கு மாத்திரை சாப்பிடும் எனக்கு என்றும் சுகருண்டு, பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடும் எனக்கு கொலஸ்ட்ரால் என்றும் உண்டு. அல்லேலூயா, ஆனந்தமே ஆரவாரோம் செய்திடுவோம். இப்ப அப்படித்தானே பாட முடியும். பாட்டு எப்படி? தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, சுகருக்கு மாத்திரை சாப்பிடும் எனக்கு என்றும் சுகருண்டு, பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடும் எனக்கு கொலஸ்ட்ரால் உண்டல்லோ. அப்படியே தேவனை சார்ந்து வாழ்ற திக்கற்றவன். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவளாகிவிடேன். நான் என் ஏசப்பாவும் என்ன சோதனை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறவர் என்று அறிவேன். அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள. ஆமா, நல்ல ஃபெய்த், விசுவாச நம்பிக்கை எனக்காக ஆண்டவர் இருக்கிறார். பைபிள் ஃபுல்லா சொல்லியிருக்கு. எனக்கு யாரும் இல்லை. சிலர் சொல்லிட்டாடுவாங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுகிறேன். அப்ப இந்த வார்த்தை சொல்றவங்களை ஆண்டவர் பிடிக்குமா? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, தனிமையா இருக்கிறேன், எனக்கு இனி பேசுறதுக்கு ஒருத்தர் கிடையாது, இல்லை நேசிக்க யாருமே கிடையாது, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. யாராவது என்னை அப்படி சொன்னீங்களாக்கும்? அல்லேலூயா. எழுத்தின்படி திக்கற்றவன் ஒடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய புராணத்தில் திக்கற்றவன் என்று சொன்னால் தேவன் மட்டும் தஞ்சம் என்று அடைக்கலமாய் வாழ்கிறவள். அல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தனிமைப்பட்டு யாக்கோபு படுத்திருந்த இடத்துல தான் வந்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் அவன் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் அவன் கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் நான் அவன் கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டோடைய பிள்ளைகள் அந்த திக்கற்றதான அனுபவத்தை விடவே கூடாது. எந்த சூழ்நிலை, எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய பிரச்சனை, எந்த நிலவரம் வந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த திக்கற்றவனுடைய அனுபவத்தில் கர்த்தரை என் துணையாய் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால், நான் என் வீட்டுக்கார் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால், என் வீட்டுக்கார் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால், என் பிள்ளைகள் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால், எனக்கு என் பிள்ளை இருக்கிறாங்க. அது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, டிங்கி டிங்கி தான் இருக்கணும். கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. திக்கற்றவனை ஒடிக்கிறவே கூடாது. இந்த லைஃப்ல அநேக சந்தர்ப்பத்தில் அநேக தெய்வ பிள்ளைகள் ஊழியக்காரில் கர்த்தர் தனிமைப்படுத்துவார், திக்கற்றவன் என்கிற இடத்தை கொண்டு வருவார். தனிமை இந்த உலகத்தில் வேறு பிரிக்கப்படுவாங்க, யாருடைய உதவி இல்லாம வருவாங்க. ஐயோ எனக்கு உதவியே இல்லைன்னு சொல்லி யார்ட்டையும் போய் அழுது உதவி கேட்கக்கூடாது. யாரும் இல்லை, நீங்களாவது என்ன நேசிப்பீங்களா, நீங்களாவது எனக்கு உதவி செய்யுங்களா, அப்படி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா திக்கற்றவனை என்ன செய்யறோம், ஒடுக்குறோம். தனிமேனி வந்துட்ட உடனே நமக்கு ஒரு ஆதரவு இருக்கு, நான் உங்களை திக்கற்றவள் ஆகிவிடேன். அல்லேலூயா.
நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். அல்லேலூயா. ஆமா, எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்போது தனிமைப்படுத்தப்பட்டது போல ஒரு வாழ்க்கை வரும். அப்படி வரும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்றவனை ஒடிக்கிறவே கூடாது. 6 வேதத்துல வாசிக்கும் போது, அந்த எரேமியா 7:6 வாசிக்கும் போது சீக்கிரம் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும். விதவையை ஒடுக்க கூடாது. லூக்கா சுவிசேஷம் 18:3 வாசித்தா இந்த விதவைக்கு ஒரு விளக்கம் இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 18:3 வசனத்தை அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில். 2வது வசனத்தை வாசிங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். 1வது வசனத்துக்கு வாங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு ஒரு விதவையும் ஒரு அநீதியான நியாயாதிபதியையும் கர்த்தர் உதாரணமாய் உவமையாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப விதவையை ஒடுக்க கூடாதுன்னா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெபஜீவியத்தில் குறைவுபடக்கூடாது. என்ன சோதனை, என்ன போராட்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் ஜெபத்தின் அனுபவத்தில் குறைவுபடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் கூப்பிடுதலை வெளிநாட்டில் ஒரு நடந்த சம்பவமா சமீபத்தில் நான் வாசித்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஆர்டிக்கல். அதில் வெளிநாட்டுக்கு இந்த நாடு பேர்லாம் மனசில் இருக்கானாலும் கொஞ்சம் ஒருவேளை சிலது இதாயிருமோனி, ஒரு மிஷனரி ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மிஷனரி அனுப்பியிருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு காட்டுவாசிகள் மத்தியில் தான் ஊழியம் செய்கிறாங்க. அப்போது ஒரு காட்டுவாசி கூட்டத்திலேருந்து இந்த மிஷனரிக்கு ஒரு நாள் சொல்லியிருக்காங்க, இந்த குறிக்கப்பட்ட நாளில் வருவேன், உன்னை இது செய்து கொன்றுவேன் அப்படிங்கிறதாட்டு மிரட்டல் வந்திருக்கு. இவர் ஒரே ஜெபம். அன்னைக்கு எப்படி நம்மளை என்ன செய்வானோ எது செய்வானோ ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. காலையில் பார்த்தா ஒருத்தரும் வரல, அவர் போக்கில் இருக்க. அவர் குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு அந்த தலைவரை போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர் பார்க்கும்போது கேட்டிருக்கார். இவர் தினமும் டைரி எழுதுகிற பழக்கம் இருந்திருக்கு. யாருக்கு? இந்த மிஷினரிக்கு. அப்போ அந்த டேட்டு போட்டு அந்த டேட்டில் இப்படி சம்பவம் நடக்குங்கிறதெல்லாம் எழுதி வச்சார். அப்போ போய் பார்த்தாரு. பார்த்தபோது கேட்டிருக்கிறாங்க, வாய் விட்டு கேட்டிருக்கிறாங்க அந்த தலைவர்கிட்ட, இப்படி ஆக்க நீங்கள் குறிக்கப்பட்ட நாளில் சொன்னீங்களே, ஆனால் அந்த குறிக்கப்பட்ட நாளில் நீங்கள் என்னை ஒன்றும் செய்யலையே அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் உங்கள் கூடாரத்தை உங்களை கொல்றதுக்கு, உங்கள் கூடாரத்தை அழிக்கிறதுக்கு வந்தால் அவங்க கூடாரத்தை சுற்றி 39 பேர் பெரிய இராணுவ வீரர்களா பெரிய விதத்தில் எங்களை அழிச்சு போடுற விதத்தில் உள்ளவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அதனால நாங்கள் திரும்பி போயிட்டோம். அவர் நாள் பட சுவிசேஷம் அறிவிச்சு மாறிட்டாங்க. அவங்க குடும்பம் அந்த இதில் உள்ளவங்கெல்லாம் மாறிட்டாங்க. இவர் அந்த மிஷினரி ஊழியத்தை நிறைவேற்றி ஊருக்கு வரார். சொந்த இடத்துக்கு ஒரு முறை வந்திருக்காங்க. வந்தபோது அங்கே இந்த சாட்சிகள் எல்லாம் பகிர்ந்துருக்கிறாங்க. பகிர்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே இவங்களை மிஷினரி அனுப்புனவங்க கேட்டிருக்காங்க, எந்த நாள் எந்த டேட். அப்போ டைரியை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. டைரியை பார்த்து சொன்ன போது இவங்க அவங்களுடைய அந்த சபையினுடைய இதில் பார்க்குறாங்க. சபையினுடைய இதில் பார்க்குறாங்க. குறிப்பேடில் பார்த்தா அந்த குறிக்கப்பட்ட நாளில் அந்த சபையில் ஒரு 39 பேர் இரவெல்லாம் இந்த மிஷினரிமார்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதில் சொல்லியிருக்கு, ஜெபம் கண்டங்களை தாண்டி உன்னை பாதுகாக்கும். ஜெபம் கண்டங்களை தாண்டி பாதுகாக்கும். விதவை என்பது ஜெபஜீவியத்தின் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். பதில் கிடைக்கல நீ நினைச்சிடக்கூடாது. கத்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்கிற தெய்வம் நம்ம சத்தத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஒரு பரதேசியை குருடன் அதட்டிட்டே இருக்கிறாங்க. சத்தத்தை குறைக்கவும் இல்லை, சத்தத்தை நிறுத்தவும் இல்லை. சத்தம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. ஜெபம் அளவு கூடிக்கிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய அளவுல ஜெபம் கூடிக்கிட்டே இருக்கணும். ஊழியக்காரங்களுடைய ஜெபம் கூடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தின் அளவு கூடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் சாகக்கூடிய நேரம் வந்திருக்கா, நான் உங்களுக்கு இருந்தவங்களுக்கு தெரியாது. என்னை கொஞ்சம் முழங்கால நிறுத்துங்கன்னு இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்திருக்கு. அப்படியே அந்த முழங்காலில் கையை வச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணுறதா இருந்திருக்கிறாங்க. என்ன ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க. பார்த்தா உயிர் போயிடுச்சு. நம்ம ஸ்தாபனத்தில் நடந்த சம்பவமாக சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு தூண் பக்கத்தில் ஒரு தெய்வ மனுஷன் ஆராதனைக்கு வயதானவர் அப்படியே சாஞ்சி நின்று ஆராதிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. ஆராதனை நடந்து முடிஞ்சாச்சு. எல்லாரும் உட்காருங்கன்னு பிரதர் சொல்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்தாங்க. இந்த ஐயா உட்காரல.
ஐயா உட்காருங்க ஐயா, ஆராதனை முடிஞ்சிட்டுங்கிறாங்க. ஐயா உட்காரல. பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி ஐயா உட்காருங்கன்னு இருக்கிறாங்க. பார்த்தா ஆராதனையிலே ஜீவன் போயிட்டு. அல்லேலூயா. ஜெபம் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது விதவையின் அனுபவத்தில் சோர்ந்து போயிடவே கூடாது. நியாயம் கிடைக்கிது கிடைக்கல ரெண்டாவது விஷயம், நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், விடவே கூடாது. ஜெபத்தில் அப்படி உறுதியாக இருக்கணும். ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆட்களுக்கெல்லாம் சிலருக்கு சாப்பாடு கிடச்சினா போதும், மன்னாரை கம்மியில் மண்ணள்ளி போட்டே மாதிரி ஒரு ஜெபம் இருக்காது. ஒரு ஜெபம் என்ன செய்யாது, இருக்காது. ஜெபம் பண்ணி சாப்பிடணும், ஜெபம் பண்ணி கையை கழுவணும். உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஒரு ஹோட்டலில் தெய்வ பிள்ளைகள் கூட்டம் ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி சாப்பிட்டு இது செய்திருக்கான். பக்கத்தில் இருந்து ஒருத்தனுக்கு இதை பார்த்த உடனே பரியாசம், அவனுக்கு இதை கேட்குறது. அவன் வந்து கேட்டிருக்கான், உங்கள் வீட்டில் எல்லாரும் இப்படி தான் ஜெபம் பண்ணுவான், இப்படி தான் ஜெபம் பண்ணி சாப்பிடுவாங்களான்னு. அவர் சொல்லியிருக்கிறார், இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படியா, அது யாரெல்லாம்? அது எங்கள் வீட்டில் கிடக்கிற நாய் பன்னி கோழி எல்லாம் ஜெபம் பண்ணாமல் தான் சாப்பிடணும். நீ ஓட்டம். அல்லேலூயா. ஒரு கதையாக சொல்லுவாங்க, ஒரு சம்பவமாக சொல்லுவாங்க. ஒரு 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 தெய்வ மனுஷன் ஒரு காட்டை தாண்டி போக வேண்டி இருந்திருக்கு. அவர் காட்டை தாண்டி போகிறார். போகும்போது ஒரு சிங்கம் வந்துட்டு. சிங்கம் வந்தோடனே இவருக்கு பயம். உடனே அதை பார்த்த உடனே முழங்கால நின்று ஜெபம் பண்ணுறார். கண் திறந்து பார்த்தா சிங்கமும் முழங்காலில் நிற்கிது, ஜெபம் பண்ணுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். வாய் திறந்து வாய் விட்டு கேட்டார், நான் தான் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றப்படுறேன்னு ஜெபம் பண்ணேன்னு, நீ எதுக்கு ஜெபம் பண்ணா? அது மெதுவாக சொல்லிட்டு, நான் எந்த ஆகாரம் கிடைச்சாலும் ஜெபம் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன். ஜெபம் பண்ணாம என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். சரியா? சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். நம்ம பரிசுத்தவான்கள் பாடி வச்சிருக்கிறாங்க, கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவேன், தண்ணீர் தடாகமாய் மாறுதன் கண்களும் கேட்டிடுமே, தண்ணீர் தடாகமாய் மாறுதன் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, இம்மண்ணில் மறையும் இப்பாடுகள் போதும். அல்லேலூயா. ஏழாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னா, எரேமியா 7:6 வாசிங்க. பரதீசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு போதும். குற்றமில்லாத இரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? எத்தனை? இப்ப 6, இதுதான் 6 தான் வந்திருக்கும். குற்றமில்லாத இரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? சிந்தக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 9:13 வாசிக்கும் போது 6, மத்தேயு சுவிசேஷம் 9:13 வாசிக்கும் போது வாசிங்க, சீக்கிரம் வாசியா. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, யாரையும் குற்றப்படுத்தி குறை சொல்லி பேச பழகாதுங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே. பார்க்கறத வச்சு எதையும் என்ன செய்யாங்க, நியாயம் தீர்த்திடக்கூடாது. அல்லேலூயா. எதையுமே குற்றமாக நினைக்கக்கூடாது. யாரையுமே காலத்துக்கு முன்னால் நியாயம் தீர்த்திடக்கூடாது. குற்றமற்ற ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? சிந்திடக்கூடாது. ஏழ்மை நிமித்தம், இல்லாமை நிமித்தம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதாக இருக்கிறதுனாலலாம் டக்குன்னு எல்லாம் வார்த்தையை என்ன செய்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமாக பேசணும். யாரையும் மனநோக பேச பழகக்கூடாது. இரக்கத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். ஒரு ஏழைப்பட்டவங்க ஒரு 5 ரூபா கிடைக்காதா, 2 ரூபா கிடைக்காதான்னு வரும். உனக்கெல்லாம் வேலை செய்து சாப்பிட்டா என்ன அப்படி சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த அவல நிலைக்கு வந்ததுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கும். அந்த ஒரு ஏழ்மையான நிலவரத்துக்கு வந்ததுக்கு எவ்வளோ ஒரு காரியங்கள் இருக்கும். நம்ம அவங்கள என்ன செய்திடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிற நீ யாரானாலும் செய், நீயும் குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய். கர்த்தருடைய பிள்ளைகள் குற்றமற்ற இரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, சிந்திடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் பிரசங்கம் பண்ணுறேன், தனிப்பட்ட விதத்தில் யாரையும் குற்றமாக தீர்க்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலிருந்து சில வசனங்கள் எடுத்து பேசின, உண்மைதான்.
குறைகளை உணர்த்துறது போல பேசணுமே அப்படிங்கிறதுக்காக பேசணும். யாரையும் குற்றமா நினைக்க கூடாது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், யாரையும் குற்றமா நினைக்கிறாது. யாரையும் நான் பரிசுத்தப்படுத்த முடியும், யாரையும் நான் ஒழுங்குபடுத்த முடியும், யாரையும் பரலோக வாசியா என்னால மாற்ற முடியும். யாரையும் குற்றவாளியா என்ன செய்திடக்கூடாது. குற்றமத்தை அவன் மோசக்காரி, அவன் மோசக்காரன், அவன்லாம் நல்லவனா, அந்த ஊழியக்காரன் நல்லவனா, அந்த விசுவாசி நல்லவங்களா, அவங்களாம் இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி என்ன செய்திடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. யாருக்கு தெரியும் அவன்கிட்ட ஏதாவது ஒரு இரக்கத்துக்கு ஏதுவாய் தேவனுடைய செயல் இருக்குமானா யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. 7 வாசி முடியா. பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தெய்வர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில். ஆமா, 7 அந்நிய தெய்வர்களை என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. இந்த அந்நிய தெய்வர்கள் என்பது நமக்கு தெரியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா, எபேசியர் 5:3 வாசிக்கும் போது, கொலோசியர் 3:5, எபேசியர் 5:3 வாசியா. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பொருளாசை வாசியா. எபேசியர் 5:3 வாசி. பொருளாசை என்ன விக்கிர ஆராதனை. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பொருளாசை. என்ன ஆசை? பொருளாசை. அப்பா, நம்ம ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்றது, இங்க இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது. பொருளாசைன்னு சொன்னா அப்பா, 5 கம்மல் 6 ஜோடி கம்மல் வாங்கி ஒரு ஜோடி 2 ஜோடியை வச்சுட்டு மீதி அவ்வளோத்தையும் லாக்கர்ல வச்சு காசு கட்டிட்டு இருப்பாங்க. இல்லை எங்க கொண்டு போடலாம்? அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் எங்க கொண்டு போடலாம்? நான் என்கிட்ட கேட்டா காத்துல 6 ஜோடி கம்மலையும் சேர்த்து கட்டி போடணும். ஒரு தடவை நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு கிராமத்துல ஒரு இருட்டு நேரத்துல 2 பாட்டிமார், பாம்பட பாட்டிமார், தங்கத்துல பாம்படம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு திருடன் இதை கவனிச்சே என்ன செய்திருக்கான், ஒரு நாள் அந்த டைம் இருட்டு இது செய்தது, அந்த வழியில யாரும் கிடையாது. 2 பாம்பட பாட்டியை நிறுத்தி பாம்படத்தை களத்தை வச்சு பாம்படத்தை வாங்கிட்டு 2 பாம்பட பாட்டிக்கும், பாம்படம் போட்டா தெரியல, காது பெருசா கீழே வரைக்கும் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? 2 காதையும், இந்த பாம்பட பாட்டிக்கு ஒரு காதை, அந்த பாம்பட பாட்டிக்கு ஒரு காதையும் பிடிச்சி ஒரு பூட்டை போட்டு பூட்டி விட்டுட்டு போயிட்டான். பாட்டிமார் 2 பேரும் காது லாக்கோடி கிராமத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறாங்க. பொருளாசை. பொருளாசை சிலருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல பொருளாசை என்ன செய்யக்கூடாது, வரும்போது ஒன்று கொண்டு வரவும் இல்லை, போகும்போது ஒன்று என்ன செய்யாது. வாழ்கிற இந்த சரீரத்தை கூட பூமியில போட்டுக்கிட்டு தான் போகணும். பலவிதமான ஆசைகள் அப்படியே அலப்பாயும். சிலருக்கு ராத்திரி பகலா நெட்ல இருந்து அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, செருப்பை தேடிக்கிட்டு இருப்பாங்க, பேக்கை தேடிக்கிட்டு இருப்பாங்க, துணி தேடிக்கிட்டு இருப்பாங்க, பொருட்கள் தேடிக்கிட்டே இருப்பாங்க, விடாது. வாங்கினாலும் வாங்காட்டாலும் என்ன செய்யாது, விடாது. அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்முடைய லைஃப்ல அப்படி பொருளாசையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பண ஆசை, பொருளாசை, இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. இருக்கிற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பண ஆசை. காமராஜர்லாம் சாகும்போது வெறும் 120 ரூபா இருந்திருக்கு. இப்போ நம்ம ஆட்கள் ஒரு கவுன்சிலராக இருந்தாலே என்ன சொல்லுது? பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், மன்றாடவும் வேண்டாம், கெஞ்சவும் வேண்டாம், ஜெபத்தை கேட்க மாட்டேன். ஏன்? 7 விஷயம் நம்ம பார்த்தோம். முதல்ல நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சரிப்படுத்தி கொள்ளணும். சரியா? 2, மனுஷருக்கும் இடையே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கணும். யாரோட ஐக்கிய குறைவு இருக்கக்கூடாது, கசப்பு வைராக்கியம் இருக்கக்கூடாது. 3, பரதேசி என்ன செய்யக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. எளிமையான வாழ்க்கையின் அனுபவத்தை இழந்து விடக்கூடாது, பிரதிஷ்டையின் வாழ்க்கைகளை இழந்து விடக்கூடாது. 4, திக்கற்றவளை ஒடுக்கக்கூடாது, தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது.
5, விதவையின் வாழ்க்கையை நம்ம ஒடுக்கக்கூடாது. ஜெப ஜீவியத்தை என்ன செய்யக்கூடாது? குறைக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெப ஜீவியத்தில் வளரணும். 6, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தக்கூடாது. யாரையும் மற்றவங்களை குற்றவாளியாக சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வரக்கூடாது. முடிஞ்சால் அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா அமைதியாக போயிடும். 7, பொருள் ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நம்முடைய ஆசையெல்லாம் எப்போ ஏசப்பா வருவார்? நம்ம பாடுறது போல, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், இயேசுவின் முகம் கண்டு, இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதே அல்லால் வேறெனக்கில்லையே, இவனலோகத்தில் நீரனை காறுதல், தந்தையும் தாயாரும் நீர்தான் என் தெய்வமே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி ஜீவித்து அவரை சந்திக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார்களாக. ஆமேன்.